சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். நம்மோட தினசரி வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை கடந்து வரோம். சில விஷயங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, சில விஷயங்கள் மனசுக்கு கஷ்டங்களை கொடுக்குது. கசப்பான அனுபவங்களை கூட பாசிட்டிவா மாத்திக்கிற திறமை பெண்கள் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி பெண்களை கொண்டாடுற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் பெண்ணே. இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில செஃப் சுதாகர் நண்டு வச்சு ஒரு புது சமையல் செய்ய போறாரு. காரைக்கால் நண்டு வறுவல் எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம். இன்று நம்ம பார்க்க போற டிஷ் பேர் வந்து காரைக்கால் நண்டு வறுவல். தேவையான பொருட்கள்: நண்டு 300 கிராம், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீராத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு, நறுக்கிய தக்காளி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. அடுப்பு பற்ற வச்சு இப்போ வந்து 100 கிராம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயம் நம்ம போட போகிறோம். இந்த வெங்காயம் போட்டுட்டு இது பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கியாச்சு. அடுத்து நம்ம நண்டு போட போகிறோம். இந்த நண்டு போட்டுட்டு இந்த நண்டு வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். கறிவேப்பிலை போட போகிறோம். இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா வாசனைக்காக போடுறோம். அது இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா வதங்கணும். இந்த கறிவேப்பிலை வதங்கினா தான் அந்த நண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ நறுக்கிய தக்காளி போட போகிறோம் நம்ம. இப்போ இந்த நண்டு தக்காளி வந்து குழம்பு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நம்ம வந்து வறுவல் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் போடணும். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிச்சு. இது இப்போ ஃபுல்லாக மசாலா ஏறிச்சு இதுக்குள்ளார. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு, உப்பு போட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது இந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். தண்ணி ஊற்றின பிறகு மூடி வச்சுட்டு நல்லா வேக விடணும். மிளகாத்தூள் போட போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம மல்லித்தூள் போடுறோம். இந்த மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். ஒவ்வொரு ஐட்டமும் போடும்போது நல்லா இந்த மீட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும். கரம் மசாலா தூள் போட போகிறோம். இப்போ ஜீராத்தூள் போட போகிறோம். மிளகுத்தூள் போட போகிறோம்.
ஸோ மிளகுத்தூளும் போட்டாச்சு. சோம்பு தூள் சேர்க்க போகிறோம். அடுத்து லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து அந்த இடிச்ச பூண்டு போட்டோம்னா வாசனை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். பூண்டு போட போகிறோம் நம்ம. காரைக்கால் நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்ற போகிறோம். காரைக்கால் நண்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததா டாக்டர் கவிதா முருகேசன் அவர்களை சந்திக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அழகான பொலிவான சருமம் வேணும்னு எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சருமம் இயற்கை முறையிலேயே கிடைக்குதுன்னா யாருதான் வேண்டான்னு சொல்ல போறாங்க? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பாரம்பரியத்துவம் பகுதியில நம்ம பார்க்க போறோம். சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தை இயற்கையான முறையில எப்படி அழகா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமான முறையில நலுங்குமா அப்படின்ற ஒரு பொடியை பயன்படுத்தி முகத்தை அழகாவும் பொலிவோடையும் வச்சுக்கிட்டாங்க. இந்த நலுங்குமா பொடியில என்னென்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனம், பாசிப்பயறு, வெட்டிவேர், விளாமிச்சுவேர், கோரைக்கிழங்கு, கிச்சலிக்கிழங்கு, கார்போக அரிசி இதை எல்லாத்தையும் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியால முகத்தை கழுவிக்கிட்டு வந்தாலே முகம் அழகாவும் பொலிவோடையும் இருக்கும். அடுத்ததா முகத்துல பருக்கள் மறையறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஜீரகம், கருஞ்சீரகம் இது ரெண்டையும் பசும்பால்ல அரைச்சி முகத்துல தடவி 15 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த நீர்ல முகத்தை கழுவிக்கிட்டு வந்தாலே முகத்துல இருக்க பருக்கள் சீக்கிரமா மறைஞ்சிரும். இதே போல கடல் சங்க பன்னீர்ல அரைச்சி பூசலாம். தூய்மையான சந்தனத்தையும் அரைச்சி பூசலாம். பசலைக்கீரைய நல்லா வேக வச்சு மசிச்சு முகப்பருக்கு தடவிட்டு வந்தாலும் முகப்பரு சீக்கிரமா மறைஞ்சிரும். அடுத்ததா முகத்துல சுருக்கங்கள் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். விளக்கெண்ணெய முகத்துல தடவி லேசா மசாஜ் பண்ணிக்கிட்டு வந்தாலே முகத்துல சுருக்கங்கள் வராது. அதே போல விளக்கெண்ணெய்க்கு பதிலா தேனையும் பயன்படுத்திக்கலாம். கற்றாழைய மேல் தோல் எடுத்துட்டு உள்ள இருக்க சதை பகுதியை மட்டும் எடுத்து நல்ல சுத்தமான நீர்ல கழுவிட்டு அதை எடுத்து உங்க முகத்துல மசாஜ் பண்ணிக்கிட்டு வந்தாலும் முகத்துல சுருக்கங்கள் வராமல் தடுக்கும். அழகாவும் பொலிவோடையும் என்னைக்கும் இளமையா இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல பாரம்பரிய தீர்வு முறைகளை பத்தி அடுத்த பாரம்பரியத்துவம் பகுதியில நம்ம பார்க்கலாம்.
பொதுவாவே எல்லா பெண்களும் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயோ இல்லைன்னா சுயதொழில் செஞ்சோதான் தங்களுடைய திறமைகளை காமிப்பாங்க. இதுல சில பெண்கள் மட்டும்தான் படிக்கும் போதே தங்களுடைய ஆளுமை திறனை நிரூபிப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களின் கூட்டுக்குரலை தான் இன்னைக்கு பெண்மொழி பகுதியில பார்க்க போறோம். என் பேர் அர்ச்சனா. நான் MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன்ல ஃபைனல் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஐ எம் அ கம்ப்ளீட் உமன். நான் ஏன் இதை இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, என்னோட இந்த 3 years ஆஃப் காலேஜ் லைஃப்ல நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், எனக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் சொல்றதுக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு நான் கத்துக்கிட்டேன். நான் 1 year ஐ சர்வ் டு மை காலேஜ் அஸ் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இட்ஸ் லீடர்ஷிப். என்னோட லீடர்ஷிப் டேலண்ட்ஸ், லீடர்ஷிப் பொட்டென்ஷியல், குவாலிட்டிஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நான் இந்த ஒன் இயர்ல. நான் வைஷ்ணவி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபைனல் இயர் இங்கே பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். மியூசிக்கை கெரியராக எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஈவந்தோ எங்கள் வீட்டில் சொல்லி தான் நான் மியூசிக்கை கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ வேண்டாம், அதில் ஸ்கோப் கிடையாது, இப்போ ஸ்டடீஸ் அளவுக்கு உன்னால் ஏர்ன் பண்ண முடியாது, நிறைய சம்பாதிக்க முடியாது அப்படி சொன்னாங்க. பட் அதையும் மீறி நான் நிறைய போராடி எனக்கு இதுதான் ப்ரொஃபஷனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ரொம்ப போராடி இதை ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறேன் ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் இந்த 19 வயசில் ஒரு 15 குழந்தைங்களுக்கு நான் எங்கள் ஏரியாவில் மியூசிக் டீச்சராக இருக்கேன். ஸோ அந்த வருமானத்தில் நான் என்னோட எக்ஸ்பென்சஸ்லாம் என்னால் பார்த்துக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பேர் ஸ்ரீநிதி. நான் ஃபைனல் இயர் ஃபுட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். யூஸ்வலாக பொண்ணுங்கனாலே சமையல் பண்ணோம், கல்யாணம் பண்ணின்னு போனோம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நான் பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும், பெரிய பிஸ்னஸ் உமனாக ஆகணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. இப்போ நான் என் ஃபுட்டுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி இப்போ நான் ஸ்மால் சாட் கார்னர் என்னோட ஏரியாலே அசோக் நகர்லேயே ஆரம்பிச்சிருக்கேன். அது இப்போ நல்லா போகுது. அதை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு என்னோட ஆசை. இப்போ எனக்கு கீழே 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது இன்னும் 40 பேராக ஆனோன்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, ஆம்பிஷன் இருக்குது. தேர்ட் இயர் BA ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கேன். ஜென்ரலாகவே ஜேர்னலிசம் விமனுக்கான ஃபீல்டே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் எடுக்கணும், அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணும், ஓவர் டைம் நிறைய ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறதுனால அது கேர்ள்ஸ்க்கு இல்லை விமனுக்கு அந்த ஃபீல்ட் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன கூட எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் நான் ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படின்னு சொன்னபோது இல்லை அது வேண்டாம், அது ரொம்ப சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன ஆக்சுவலி வேற கோர்ஸ்ல போட்டாங்க. நான் தான் ரொம்ப அடம் பிடிச்சு திரும்ப ஜேர்னலிசம்ல சேர்ந்தேன். இந்த ஃபீல்ட் தான் விமனுக்கு, இந்த ஃபீல்ட் தான் மென்க்கு அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போ எல்லா ஃபீல்ட்லயுமே விமன் மென்க்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே விமன் நல்ல ஒரு காம்படிஷனா இருக்காங்க. தே ஆர் ஈவன் ரொம்ப டஃப் டு ஹேண்டில். இதே மாதிரி வேற ஒரு துறையை சார்ந்த பெண்களின் கூட்டுக்குரலை அடுத்த பெண்மொழி பகுதியில நாம பார்க்கலாம். பெண்கள் வீட்லயே இருந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு எல்லா துறையிலையும் கால் பதிச்சு அவங்க சாதனைகளையும் செய்யறாங்க. அந்த மாதிரி சாதனைகளை செஞ்ச பெண்களையும் சாதிக்க ஆசைப்படுற பெண்களையும் கொண்டாடுற தினம் தான் பெண்கள் தினம். அப்படிப்பட்ட சிறப்பான நாளான நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.